அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. இந்த மார்ச் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மார்ச் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு நம்ம பிளானட்டரி போர்ஷன்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தோம். இந்த மாதத்துல நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ரத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒண்ணு சேருது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 மாத கிரகமும் இந்த மார்ச் மாதத்துல மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒண்ணு சேருது. அதோட ராகுவும் இருக்காரு. லாப ராகு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்ல விஷயம். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடமாக உபஜய ஸ்தானத்துல ஒண்ணு சேருது. ஒரு சிறப்பான அமைப்பு. அதுல நம்மளுடைய ராசிநாதன் இந்த மாதம் முழுக்க நம்மளுக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அதுவும் நல்ல விஷயம் தான். அடுத்தது 12ஆம் இடத்துல சனி, 7.5 சனியுடைய முதல் பார்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. விரைய சனி. ஆல்ரெடியே நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை, பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய தாக்கங்கள் நம்ம அப்படியே கடந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதம் பர்டிகுலரா நமக்கு ஃபேவரா அன்ஃபேவரான கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கும். ஏன்னா லாபஸ்தானமாகிய உபஜயஸ்தானத்துல 5 கிரக கூட்டணி ரொம்ப நல்லது. ஸோ மாதத்தோட பிகினிங் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா நம்மளோட ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் இந்த மாதத்துல நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க போறாரு. குருவுடைய பார்வையில இருக்க போறாரு. ரொம்ப நல்ல விஷயம். குருவும் வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. எனவே குடும்ப ரீதியா இருக்கிற சுமை அமைப்புகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா குறையும். குடும்பத்துல சுப விஷயங்கள், சுப மாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஃபேமிலியில இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதற்கான பொருளாதாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த கடுமையான குழப்பங்கள் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல மங்கள மாற்றங்கள் இந்த மாதத்துல நிகழும். மங்கள மாற்றங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ ஒண்ணு கூடி வருவாங்க. குடும்பத்துல இருந்த கடுமையான கருத்து போராட்டம், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா சரியாகும். இருப்பினும் சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு. தேவைகள் அதிகமா இருக்கு. குடும்பத்துல செலவு அதிகமா இருக்கு. நம்மள சுத்தி ஒரு மாதிரி கமிட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இந்த மாதத்துல நீங்க அதை மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த மாதத்துல அதை எளிமையா சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் ஃபேமிலி ரீதியா பாசிட்டிவா இருக்கு. எனவே ஃபேமிலி ரீதியா இந்த மாதம் பெருசா எதுவும் குறையா இல்ல. எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது. குடும்பத்துல இருந்த அத்தனை குழப்பங்களும் இந்த மாதத்துல ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா தலைவலி கொடுக்காம எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்கும். அடுத்தது நம்ம தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல. ஜீவனாதிபதி 12ஆம் இடத்துல. நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியா அலைச்சல் இருக்கு. உத்தியோகத்துல மாற்றம் இருக்கு. தொழில் ரீதியா அலைச்சல் இருக்கு. தொழில்ல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. இருப்பினும் இந்த மாதம் லாபஸ்தானத்துல ராசிநாதன் சிந்தனை பூரா லாப நோக்கத்தோட இருக்கும். பொருளாதாரத்தை நோக்கி ஒரு பயணம் இருக்கும். எப்படியாச்சும் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் இந்த மாதத்துல பிறக்கும். எனவே உத்தியோக ரீதியா இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் அந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் சரியாகும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்துல இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் டெஃபினட்டா உண்டு. இதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கானா? கண்டிப்பா இல்ல. இந்த மாதத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பாசிட்டிவா இருக்கு. உபஜயஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு. முயற்சி ஸ்தானத்துல குரு பயணங்களை கொடுப்பாரு, இடமாற்றத்தை கொடுப்பாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த 5 கிரக கூட்டணி உங்களுக்கு உத்தியோக ரீதியா உயர்வு, நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயத்தை இந்த மாதத்துல நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப நாளா எந்த வேலைக்கு வெயிட் பண்ணீங்களோ அந்த வேலை கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது வேலையே இல்லை சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல கிடைக்கலன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல எந்த மாதத்திலயுமே கிடைக்காது. உறுதிப்பட இந்த மாதத்துல உத்தியோகம் கிடைத்தே தீரும். கையில ஃபர்ஸ்ட் சேலரி இந்த மாதத்துல வாங்கிடுவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை உறுதியா உண்டு. எனவே இந்த மார்ச் மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியா ஃபேவரா இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது. வேலையில மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? இந்த மாதத்துல தாராளமா அது நடக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். இப்ப நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமா இருக்குது, உங்களுக்கு நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம தொழில் ரீதியா பார்க்கும்போது இந்த மாதம் லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதம் தான். தொழில இருந்த தொய்வு நிலைகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களை பாதிக்காது. தொழில் ரீதியா
இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் அந்த மாதத்துல சரியாகும். தொழில வெற்றி ஜெயம் உண்டாகும். இல்ல தொழில் ரீதியாகவும் பாசிட்டிவா இருக்கு. இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா 7.5 சனி போயிட்டு இருக்கு. இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதனால பிசினஸ் அது இதுன்னு நமக்கு அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன், கடன் வாங்கி முதலீடு பண்றேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிடாதீங்க. ஆல்ரெடியே நிறைய பேர் லாக் ஆயிருக்காங்க. ஸோ நான் ரீசெண்ட் டைம்ல மேஷ ராசியை சேர்ந்த நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஸோ அவங்க எல்லாம் முக்கால்வாசி பேர் சொன்னது, என் பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கமாக முடக்கிட்டேன் சார், ஒரு பக்கமாக லாக் ஆயிடுச்சு, பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கமாக போய் லாக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமையை தூக்கி தலைமையில சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இந்த மாதம் நீங்க பிசினஸ் ரீதியா growth உண்டு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆல்ரெடி நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். புதுசா பிசினஸ் பண்றதுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் இல்லை. அப்படியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், வேற ஆப்ஷனே இல்லை. எனக்கு ஒரு வருமானத்துக்கு வழி தேடிக்கணும், ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை, நான் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு, உங்க குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு, எந்த துறை சார்ந்து நீங்க இறங்கி தொழில் பண்ணா இந்த மாதத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்லாம தப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் அந்த மாதத்துல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கும், ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாதையை பிடிச்சிட்டு உங்களால பயணிக்க முடியும். எனவே இந்த மாதம் பிசினஸ் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அட்வைசபிள் இல்ல, வேற ஆப்ஷனே இல்ல சார் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதத்துல உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு எந்த பிசினஸ் பண்ணா பாசிட்டிவா இருக்குமோ அந்த பிசினஸை தேர்ந்தெடுத்து பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதம் தொழில் உத்தியோகத்துல பெருசா தொய்வு நிலைகள் இல்ல, நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம், வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டம், வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல. காம திரிகோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 7, 11 இயங்குது. திருமண முயற்சிகளை தாராளமா தொடங்கலாம். இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், திருமணம் நிச்சயமாகும், திருமண சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு கைகூடி வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 9க்கு பிறகு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமாக வெற்றி உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள் உறுதியாக கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதத்துல திருமணம் நடக்கும், சுபவிரய செலவு உண்டு. எனவே பாசிட்டிவா இருக்கு, மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய உண்டு. திருமண முயற்சி ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னா இந்த மாதத்துல கிடைச்சிரும், கவலைப்பட வேண்டாம், நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எதுவும் பாதிப்பு தர மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. 7ஆம் இடத்துல குரு பார்வை, 7ஆம் அதிபதி உங்களுக்கு குருவுடைய பார்வையில வந்துருவாரு, 11ஆம் இடத்துல இருக்காரு. மன வாழ்க்கையும் சிறப்பு தான், பெருசா எதுவும் குற்றமா இல்லை. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் எட்டி பாக்குற மாதிரி இருக்கும், காரசாரமான வாக்குவாதங்கள் வரலாம். இது மட்டும் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு செயல்பட்டோம்னா இந்த மாதம் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது, மன வாழ்க்கையும் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகத்துல கேது, அது ஒரு மாதிரி டிஃபரெண்டான உணர்வை கொடுக்கும் காதல் உறவுல. காதல் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி மன உளைச்சல் நிறைந்த காலகட்டம் தான். இது நடக்குமா நடக்காதா, அது திருமணமா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமா அப்படி ஒரு குழப்பிட்டு இருக்கும். இப்போ குரு பார்வை உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கு. காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் காதல் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவா இருக்கு. இருப்பினும் உங்க பார்ட்னரோட சில கருத்து முரண்பாடுகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போகும். அதெல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது பெஸ்ட். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், அதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா 5ல கேது, நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல கொஞ்சம் தாமத அமைப்பு இருக்கு. இருப்பினும் காம திரிகோணங்கள் இயங்குது. இந்த மாதம் பர்டிகுலரா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். மார்ச் 9க்கு பிறகு சுப செய்தியை தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா பஞ்சமாதிபதி குருவோட பார்வையில இருக்காரு, பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காரு. ஸோ காம திரிகோணங்கள்லாம் இயங்குது, நல்ல தாராளமா புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணலாம், சுப செய்தி உண்டு. அடுத்தது நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல், மேலும் குடும்பத்துல ஒரு புதிய உறுப்பினர் வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் பிரகாசமா தெரியுது. அதனால இந்த மாதத்துல நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பிறத்தல் காரணமா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு மாதம், ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதம், மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதம். சோ குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்தி உறுதியாக உண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதமாவே பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா தான் போயிட்டு இருக்கு. பிள்ளைகளோட கருத்து போராட்டம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு நிலை, அப்படியே ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கு. இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது.
ஏன்னா பஞ்சமாதிபதி குரு பார்வையில லாபஸ்தானத்துல இருக்காரு. பிள்ளைகளால ஆதாயம் உண்டு, பிள்ளைகளுடைய அரவணைப்பு கிடைக்கும், பிள்ளைகளோட இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல சரியாகும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மேலும் பிள்ளைகள் பற்றிய கவலைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு முற்றுப்புள்ளி வரும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உபஜயஸ்தானம் இயங்குது. இந்த ஒரே பாயிண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். கல்வி ரீதியா எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதத்துல. இந்த மாதம் கல்வி ரீதியா ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் டெஃபினட்டா கொடுத்துரும். நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் சரி, போட்டித் தேர்வுகள் எதை நீங்க எழுதினாலும் சரி, இந்த மாதத்துல உறுதியா உங்களுக்கு வெற்றி உண்டு. எனவே கல்வி சார்ந்த வகையில எந்த குழப்பமோ பிரச்சனையோ இல்லை, பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி. ஸோ ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா தேக ஆரோக்கியத்துல நம்ம கவனம் இல்லாம இருந்தோம்னாக்கா சனி பகவான் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. உங்க தேக ஆரோக்கியத்தை சரிவர பராமரிக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய கால் பகுதிகள் எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க. கால் பகுதிகள் ஏதாச்சும் பாதிப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான உபத்திரங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்றபடி எதுவும் இந்த மாதத்துல பெருசா எதுவும் பிரச்சனையா தெரியல. அடுத்தது 7.5 சனி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏகப்பட்ட சிந்தனைகள் மைண்ட்ல போயிட்டு இருக்கும். இது மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கும். மன ரீதியா நிறைய பாதிப்புகள் உண்டாயிருக்கும். அது மட்டும் இல்லாம உடைய பேச்சு, வாயை கொடுத்து மாட்டி பிறகு அதற்காக வருத்தப்படுறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம வருத்தப்படுறது, இது போன்ற விஷயங்களால மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். எனவே மன ஆரோக்கியத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்கு உடைய இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு மறக்காம பண்ணுங்க. நிறைய பேருக்கு குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள தடை அமைப்பு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதத்துல அதை மேற்கொள்றது சிறப்பு. அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குலதெய்வத்தை போய் சந்தித்து குலதெய்வத்தை நல்லா மனமுருகி வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்க வீட்டுல நல்லா மனமுருகி வழிபடுங்க. தினமும் காலையில தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. அது உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அது ஒண்ணுதான் மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு பெரிய பொக்கிஷம். மற்றபடி தியான பயிற்சி ஆல்சோ பெஸ்ட். தியான பயிற்சி மேல உங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னாக்கா தியான பயிற்சிகளை தாராளமா செய்யுங்க. தினமும் இறை வழிபாட்டோட சேர்த்து தியான பயிற்சியும் செஞ்சீங்கன்னா மன ரீதியா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. உங்க மனசு தெளிவா இருந்தா உங்களுடைய பாதை தெளிவா இருக்கும். உங்களுடைய பாதை தெளிவா இருந்தா உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாம் அட்டகாசமா இருக்கும். நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் தெளிவாயிடும். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். எனவே இந்த மாதத்துல உங்களுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்கும். உபஜயஸ்தானம் உங்களுக்கு இயங்குறதுனால இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். வாழ்த்துக்கள்.